பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 13:33 ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம்தான் உங்களோட இருப்பேன். தவிக்கிறாருங்க. அவருக்கு பிள்ளைகள் எங்க? இயேசுநாதரை மனுஷனா நின்று பேசுறேன், இயேசுவின் தெய்வத்தன்மையை விட்டுட்டு பேசுறேன். இங்க பிள்ளைகளேங்கிறாரு. அவருக்கு மனைவி உண்டா? பிள்ளைகள் உண்டா? இல்லையே. யாரைத்தான் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டாரு? தனது சீஷர்களை. பாருங்க, அவர் வயசுல தான் எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். ஒருத்தர் 2 பேரும் இளையவன், மீதி உள்ளவன்லாம் அவர் வயசுங்க. என்ன சொல்லி கூப்பிடுறாரு? பிள்ளைகளே இன்னும் கொஞ்சம் காலம்தான் நான் உங்களோட இருப்பேன். ஆண்டவரை நேசிக்கிறேன். அங்க இங்கே விட அங்க எனக்கு இருக்கிறது சந்தோஷம்தான். ஆனா உங்களை விட்டு எப்படி நான் பிரிகிறது? பிள்ளைகள் மேல முடிவு பரியந்தம் அவர்களை அன்பு வைத்தார் என்று பார்க்கிறோம். உங்க பிள்ளையை நீங்க நேசிக்கிறீங்களா? பிள்ளைகளை கடிந்து கொள்ளாதீர்கள். பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? அது பிள்ளைகள். அதுல மதியினம் இருக்கும். இந்த பிரம்பை எடுத்து அடிக்கிறதுங்கிறது அடிச்சு சாகடிக்கணுங்கிறதுக்காக சொல்றதில்ல. கோவப்பட்டு பிரம்பை எடுக்கணும் இல்லை. அந்த பிரம்பை எடுத்து அந்த பிள்ளைங்க என்ன செய்யும்? பயப்படுங்கிறதுக்காக ஒரு விசை அடிச்சுட்டு பிரம்பை காட்டுறது தான் பைபிள். இயேசு உங்களையும் என்னை அடிச்சாருன்னா உயிரோடு இருப்போமா? உருப்பிட்டு இருப்போமா? அவர் அடிக்கிறவரா? அவ்வளவு யோக்கியமா? நானு ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விதானே. அவர் அன்பினால திருத்துகிறாரு. ஹல்லேலூயா. உண்மையான பாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உள்ள அன்பு இருக்கணும். வாயில கொஞ்சம் கோபமான ஒரு வார்த்தை வந்து அடுத்த நிமிஷம் பிள்ளைய அணைச்சிடணும், பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துடணும். அதுதான் பெற்றோர் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறது போல காண்கிறது போல அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்நாள் முழுக்க கிறிஸ்துவை விட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கிற வண்ணமாய் உன்னை சேர்த்துக் கொள்ள எத்தனையோ தரம் மனதுள்ளவனாய் இருந்தேன். உனக்கோ அம்மா அன்பு, தாய் அன்பு, பாசமுள்ள அன்பு, தேவ அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, அதை பிள்ளைகள்கிட்ட காண்பீங்க ஐயா.